தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். குழுவில் உள்ள அனைவரும் தனது காதுகளாக செல்பவர்கள் எனவும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல் கட்சியினர் சொல்வதை அப்படியே வந்து தன்னிடம் கூறுவது மட்டுமே அவர்களது வேலை என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். யாரையும் காப்பாற்றவோ பழிவாங்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 2 பேர் கொண்ட குழுவாக கட்சியினரை சந்திக்க வேண்டும் எனவும் ஒருவர் மட்டும் தனியாக சந்திக்கக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன் மீது குறை சொன்னாலும் அதை குறித்து வைத்து அறிக்கையில் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகளின் உணர்வு என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மட்டுமே தனக்கு தேவை எனவும் தன்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்றும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழுவினரிடம் கட்சியினர் கூறும் தகவல்களை வேறு யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை சரி செய்தால் மட்டுமே அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இயங்க முடியும் என்றும் குழுவினர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலே கட்சியின் மாற்றங்களை செய்ய போவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குழுவினர் கொடுக்கும் அறிக்கை ஸ்கேன் ரிப்போர்ட் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஜூன் இறுதிக்குள் நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். குழுவில் உள்ள அனைவரும் தனது காதுகளாக செல்பவர்கள் எனவும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல் கட்சியினர் சொல்வதை அப்படியே வந்து தன்னிடம் கூறுவது மட்டுமே அவர்களது வேலை என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். யாரையும் காப்பாற்றவோ பழிவாங்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 2 பேர் கொண்ட குழுவாக கட்சியினரை சந்திக்க வேண்டும் எனவும் ஒருவர் மட்டும் தனியாக சந்திக்கக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன் மீது குறை சொன்னாலும் அதை குறித்து வைத்து அறிக்கையில் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகளின் உணர்வு என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மட்டுமே தனக்கு தேவை எனவும் தன்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்றும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழுவினரிடம் கட்சியினர் கூறும் தகவல்களை வேறு யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை சரி செய்தால் மட்டுமே அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இயங்க முடியும் என்றும் குழுவினர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலே கட்சியின் மாற்றங்களை செய்ய போவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குழுவினர் கொடுக்கும் அறிக்கை ஸ்கேன் ரிப்போர்ட் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஜூன் இறுதிக்குள் நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். குழுவில் உள்ள அனைவரும் தனது காதுகளாக செல்பவர்கள் எனவும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல் கட்சியினர் சொல்வதை அப்படியே வந்து தன்னிடம் கூறுவது மட்டுமே அவர்களது வேலை என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். யாரையும் காப்பாற்றவோ பழிவாங்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 2 பேர் கொண்ட குழுவாக கட்சியினரை சந்திக்க வேண்டும் எனவும் ஒருவர் மட்டும் தனியாக சந்திக்கக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன் மீது குறை சொன்னாலும் அதை குறித்து வைத்து அறிக்கையில் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகளின் உணர்வு என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மட்டுமே தனக்கு தேவை எனவும் தன்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்றும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழுவினரிடம் கட்சியினர் கூறும் தகவல்களை வேறு யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லக்கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை சரி செய்தால் மட்டுமே அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இயங்க முடியும் என்றும் குழுவினர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலே கட்சியின் மாற்றங்களை செய்ய போவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குழுவினர் கொடுக்கும் அறிக்கை ஸ்கேன் ரிப்போர்ட் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஜூன் இறுதிக்குள் நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.